ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இதனுடைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நியூஸை ஃபர்ஸ்ட் பேஜ்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இங்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். தென் சென்னை வழக்கம் போல் நம்ம சென்னை, தமிழ்நாடு அதெல்லாம் பார்க்க மாட்டோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இதெல்லாம் எடிட்டோரியல் பேஜுக்கு நம்ம போயிடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நம்ம நீங்கள் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்மிங் மென் மென்டாலிட்டிஸ் ரீடிஃபைனிங் மாஸ்குலானிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் ஆக்சுவலி ஆத்தர்ஸ் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அதெல்லாம் நம்ம நிறையவே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? நம்ம நிறையா அதெல்லாம் அச்சீவ் பண்ண வேண்டியதுக்கு இனிமேல் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி முதல்ல ஷார்ட்டாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல்ல நம்ம இந்த பேட்ரியார்க்கின்னு சொல்லப்படுற அதாவது எப்படி சொல்கிறது, அவங்க மென்னோட ஃபேமிலியை ஃபாலோ பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா பேட்ரியார்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி இப்போது மோஸ்ட்லி அவங்க ரிலேஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா இப்போ அந்த வம்சம் எல்லாமே அப்பாது வரும் இல்லையா? ஸோ அதை பேட்ரியார்க்கியல். ஸோ அந்த சிஸ்டம் அது ரீடிஃபைன் பண்ணணும். அந்த மாஸ்குலானிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றதையே முதல்ல ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் யுனெஸ்கோ மூலிமா ஃப்ரம் அந்த ஸ்கூல் டைம்லேருந்தே பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்காக இருக்கட்டும் சரி, கேர்ள்ஸ்க்காக இருக்கட்டும் சரி, எல்லா சைல்ட்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஓப்பனப்பாக இருக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அவங்கள உள்ளேயே வச்சுக்கிட்டு சப்ரஸ் ஏதாச்சும் விஷயங்களை உள்ளேயே வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதனால தான் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆகுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஓப்பனப்பாக இருக்கிறதுக்கு யுனெஸ்கோ மூலயமா ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே இந்த ஒரு ஸ்டார்டிங் எடுக்கிறதுக்காக பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ அதான் ஆக்சுவலி பேட்ரியார்க்கி அண்ட் தென் மாஸ்குலானிட்டி இது ரெண்டுத்தையும் இன்னொரு வாட்டி அதை டெஃபினிஷனே நம்ம தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நம்ம ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்திங்கனாவே ஓகேவாக தான் இருக்கும். ஸோ மற்றபடி இங்கே அவ்வளோ இது இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ தென் இங்கே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் நாக் MK2 டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ஆக்சுவலி நாக் MK2 அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடியில் இருந்தே ஆக்சுவலி நாக் 1 அப்படின்றது இருந்துச்சு. அதாவது இந்த Jan 26 முன்னாடி Jan 26 நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு மிசைல் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, டெஸ்ட்டு நாக் 1 நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வாட்டி அதை ஷோகேஸுமே பண்ணியிருக்காங்க வேர்ல்டுக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா Jan 26 நாக் 1 டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இப்போ அதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணி அதை கொஞ்சம் நிறைய மாடிஃபை DRDO மூலிமா நிறைய மாடிஃபைலாம் பண்ணி நாக் MK2 அப்படின்ற ஒன்று மிசைல் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஆன்டி டைப் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மிசைலுக்கு நம்ம நம்ம எதிர்க்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஆன்டி டைப் மிசைல் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நிறைய விஷயங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க நாக் MK2 அப்படின்றது. ஸோ இது நிறையவே நிறைய எஃபிஷியன்சி நல்லாவே கொடுக்குது. அந்த ப்ரெசிஷன், அதாவது இந்த மற்றவங்க எதிரியை அட்டாக் பண்ணுறதுக்கான ப்ரெசிஷன் பார்த்திங்கனாவே நிறைய அந்த துல்லியமாக அட்டாக் பண்ணுது நிறைய எதிரிகளை. ஸோ பார்த்திங்கன்னா இது செகண்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். DRDO மூலிமா இதை ரீடிஃபைன் பண்ணாங்க. அந்த நாக் 1 ரீடிஃபைன் பண்ணி தான் இந்த நாக் MK2 அப்படின்றத எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டேங்க்கு மிசைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி இதோட செகண்ட் வெர்ஷன் நாக் 1 செகண்ட் வெர்ஷன் தான் நாக் MK2 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது மூலிமா நிறைய நல்ல விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாக இது ஆர்மிலையும் எடுத்துகிட்டு வரப்படும் அப்படின்றது தான் நம்மளால் எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். டாக்டர்ஸ் ஃப்ரம் 14 nations see change in India linked name of a hard to treat fungus அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது ஆக்சுவலி என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்கஸ் ஆக்சுவலி அட்டாக் ஆகுது. ஸோ இது நிறையெல்லாம் அட்டாக் ஆகலை, நிறைய ஸ்ப்ரெட்டும் ஆகலை. பட் ஆனால் இது 2 கேஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க.
ஸோ எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேபாளில், இன்னொன்று நம்ம இந்தியாவில். ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்தியாவிலேயே வந்து இந்த மாதிரி 2 கேஸுமே இந்தியா பக்கத்துலேயே இருக்கிறதுனால, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜப்பான் அதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இதை வந்து ஃபைண்ட் அப் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்கஸ் அப்படின்றது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபங்கஸ் கூட வந்து இண்டோ அப்படின்ற ஒரு நேமை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் இதுக்கு வந்து நம்ம 14 நேஷன்ஸ், அதாவது நம்ம இந்தியாவோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் 13 நேஷன்ஸுமே சேர்ந்து இல்லை இது தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஆரிஜினே இன்னும் நம்ம முடிவாகலை. அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 கேஸ் வந்து நம்ம இந்தியா அண்ட் தென் நேபாளில் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம இது வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம இண்டோ அப்படின்ற நேம் வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு முடிவில் வந்துடும். ஸோ அதை பற்றி ரிசர்ச்சுமே அதுக்கப்புறமா பண்ண மாட்டாங்க. ஓகே இது வந்து இந்தியாவிலேருந்து ஆரிஜின் ஆகிருக்கு அப்படின்ற ஒன்று முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பாலிட்டிக்ஸ் பற்றி இதில் வந்து பேசியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபங்கஸ்க்கு இந்த மாதிரி டிசீஸ்க்கெலாம் வந்து நேம் வைக்கிறதுக்கான பாலிட்டிக்ஸ் வந்து நிறையவே நடக்குது அப்படின்றத பற்றி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ அதான் 14 நேஷன்ஸ் வந்து இதை வந்து எதிர்க்கிறாங்க. இந்த இண்டோ அப்படின்றது ஆக்சுவலி இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்கஸ் நேம் கூட இந்த ட்ரைகோபைத்தான் இண்டோடெனியே அப்படின்ற மாதிரி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபங்கஸ்ஸு ஆக்சுவலி. ஸோ அதுக்கான டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டோ அப்படின்ற மாதிரியே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறாங்க, இன்க்ளூடிங் ஜெர்மனி. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். Dermatologists from India and 13 other countries including Germany have objected to the rejection specific name given to the novel species of fungus. ஸோ இந்த இண்டோ அப்படின்றது நம்ம வரக்கூடாது இல்லையா? ஸோ அது வந்தாலே நம்ம இந்தியாவிலேருந்தே ஆரிஜின் ஆன மாதிரி கணக்காயிடும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து போராடிட்டுருக்கோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அப்படிலாம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ எந்த ஸ்போர்ட்ஸ்லாம் கூட அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ரேட் ஹோல் மைனிங் பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இது ரேட் ஹோல் மைனிங் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே மைனிங்கில் ரொம்ப வந்து ஹசார்டஸான ஒன்று. மைனிங் வந்து இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படின்ற மாதிரி இதை பற்றி சும்மா ஒரு ஷார்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஒரு ரீகேப் பண்ணிங்கன்னா வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க ஷார்ட்டாகவே வாட் இஸ் ரேட் ஹோல் மைனிங் அப்படின்றது. 2 டைப்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 feet டீப்பில் வந்து நம்ம டிக் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹசார்டஸான மைனிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹசார்டஸான ஒன்று. அதுலேயுமே ரொம்ப ஹசார்டஸான ஒன்று வந்து இந்த ரேட் ஹோல் மைனிங் அப்படின்ற மாதிரி அதை வந்து இங்கே வந்து அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வாட்டி நீங்கள் படித்து பார்த்துருந்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா ஓகேவாயிடும். ஸோ ஃபைனலி வி ரீச் தி எண்ட். மீண்டும்னாலே இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்மளோட நியூஸ் சேனலில் நியூஸ் தினமும் வரும். ஸோ தினமும் இந்த மாதிரி முக்கியமான நியூஸ்களை பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.